அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து லிஃப்ட்டில் மாட்டிட்டு லிஃப்ட்லேயே இருக்காங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ! ஒரே தண்ணி தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக குடிங்க, ஏன்னா எப்போ லிஃப்ட்லேருந்து வெளியே போவோம்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கும் கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம், நான் பசிக்குதுன்னு நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் கொழுக்கட்டை, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன், நான் தரேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ராகவ் வாங்கி அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்றாரு. பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்க, நாங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சிரிச்சிட்டே இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. அப்படி சொல்கிறாங்க, என்ன இது இப்படி மாட்டோன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் தட்டுறாங்க. இங்கே பாருங்கள், சீக்கிரமாக என்னை காப்பாற்றுங்க, இங்கே கதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நான் பண்ணுறேன், ஏதாவது பண்ணுறோம், வராங்க ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆளுங்க வராங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் 2 நாள் ஆகும்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணி கண்டிப்பாக உங்களை வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்ருக்காங்க. வீட்டில் அனு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலையா, அபி இன்னும் வரவே இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லை அபி அங்கே வரேன்னு சொன்னால் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஐயோ, அபி அங்கேயும் வரலையா, அப்போ எங்கே போயிருப்பா, என்னாச்சு இவ்வளோ நேரம் ஐயும் காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே. அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கார் பார்க்குறாரு. என்னாச்சு அனு அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், அந்த அபியை காணுமா, ஒரு வேளை இந்த கிருஷ்ணா தூக்கிட்டு போய் வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க யோசிக்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அபி சீக்கிரமாக வந்துடுவானு, நீ பதட்டப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே லிஃப்ட்டில் இருந்துட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன இப்படி மாட்டிக்கிட்டுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ராகவ் அமைதியாக இருக்கார், அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கார் அபி பேசுகிறத. அதுக்குள்ளே மனசாட்சி வந்துடுச்சு. என்ன நீ அபி கூட பேசக்கூடாதுன்னு தப்பிச்சு வந்த, கடைசியில் பார்த்தியா லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்ட, இதுதான் நடக்கணும்னு இருக்குது, உன் மனசு முழுக்க அபி தான் இருக்கா, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அங்கே போகுது. அப்படியே பார்க்குறாரு, அப்படியே பார்க்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே லிஃப்ட் ஒர்க் ஆகுது, மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்படியே சுற்றி 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ராகவுக்கு இடிச்சிட்டோடனே ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாவணியை அப்படியே கிழிச்சு கட்டு போட்டோன்னே இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோவம் வருது அபிக்கு. மறுபடியும் லிஃப்ட் மேலே போய் கீழே வருது. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க, அப்படியே ரொமான்ஸாக பார்த்துக்கிறாங்க. அபி கத்துறாங்க, இங்கே பாருங்கள் என்னதான் இங்கே நடக்குது, லிஃப்ட் மேலே போய் கீழே வருது பாருங்கள், அவருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவா அபி உட்கார வைக்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மூச்சு வராத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன உங்ககிட்ட டேப்லெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. எடுத்து போடுறாங்க. இந்தாங்க இந்த டேப்லெட் போடுங்க, தண்ணி குடிங்க, கொஞ்சம் பாருங்கள், மைண்டை அப்படியே டைவர்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ராகவுக்கு. அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே நல்லா ஆகிட்டாரு. ஓகேவா, இப்போ பரவாயில்லையா, தண்ணி கொஞ்சம் குடிங்க, நீங்கள் தண்ணி ரொம்ப நேரமாக குடிக்காமல் இருக்கீங்க, அதனால தான் இப்படி இருக்குது, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே தூங்குறாங்க. ராகவ் மேலேயே தூங்கிட்டோடனே லிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டோன்னே என்ன பாவம் தூங்கிட்டுருக்கா, எப்படி எழுப்புறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் அபி அப்படியே தூக்கிட்டே வெளியே வராரு. லிஃப்ட்டுக்கு வெளியே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ராகவ் அபியை தூக்கிட்டு